ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ தந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம், அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும், மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்க போகிறேன். வாரப்பலன்கள் சிம்மராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் வந்து சனி ராகு இருந்துட்டாலே கூட இருக்கிறவ குழிய பறிப்பான், கூட இருக்கிறவனே குழிய பறிப்பான். இந்த காலங்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள். அது ஒரு புறம். சப்தம 7ஆம் இடத்துல சனி ராகு இருப்பதனால வந்து போய் என்னதான் நம்ம கூட இருக்கிறவங்க போய் நீங்க அதை செஞ்சிருங்கப்பா, இதை செய்யுங்க, இந்த வேலையை இப்படி செய்யுங்க, அந்த வேலையை அப்படி செய்யுங்க, இல்லை மனைவிட்ட வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணி வீட்டில் வந்து கணவன் மனைவி உறவுகளில் அவங்களுடைய ஒரு தாம்பத்தியத்தில் கூட குறைபாடு ஏற்பட்டு போகும். கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு ஏற்படக்கூடிய காலம். ஏன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அதாவது 3-10 இப்ப சிம்மராசிக்கு தனஸ்தானத்திலையும் சரி, 10ஆம் அதிபதி சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் அதிபதி 3-10 வந்து கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். மேல சனி சப்தமஸ்தானத்துல இருந்து சனி ராகுவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், பெண்களால் ஏமாற்றங்கள். புரிஞ்சுட்ட? முக்கியமா பெண்களால் கூட்டு தொழிலில் ஏமாற்றங்கள், பெண்களால் ஏமாற்றங்கள். தற்போது இப்போ உள்ள தற்காலிக கிரக அமைப்பு தான். இது வந்து நீண்ட, அதாவது நிரந்தரமும் கிடையாது. நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இருந்தாலும் முதல்ல வந்து தனத்தை பெருகு, அதாவது தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறார். அப்போ மனசில் ஒரு சஞ்சலத்தையும், மனசில் ஒரு குழப்பத்தையும், ஒரு தடைகள், தாமதங்கள், மன சஞ்சலம், மன வேதனை, தடை தாமதங்கள் அப்படின்னு சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான கிரக அமைப்புகளுக்கு தேவை. இது முழுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. வெற்றி என்பது உறுதி. ஏன்னா 2ஆம் இடம் லாபாதிபதி, 2 லாபத்துக்குரியவன், வலிமையா இருக்கிறார். ஒரு தொழிலில் மனித வெற்றி அடையணும்னா, அவன் முயற்சிகள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அந்த 2-11 வெற்றி அடையும். அப்போ 2-11 புதன் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கிறார். அப்போ பிரச்சனைகள் இருந்தால் வெற்றி அடையலாம். பிரச்சனைன்னு ஒன்று வருது உறுதி, அது வெற்றி அடையலாம் அப்படின்றது கன்ஃபார்ம், டெஃபினட்டா வெற்றி உறுதி. அதில் வந்து மாற்றமே இல்லை. ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகிறேன். ஏன்னா 2-11 புதன் அவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம், ஆட்சி உச்சம் பெற்றிருக்க சூரியனுடைய உங்க ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, முதலீட்டுக்குரியவன், அதிர்ஷ்டக்காரகன். ஆக திரிகோணாதிபதி, இத்தனை ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக அது ஒரு வலிமை. பாதகமான வலிமை என்ன?
அடுத்து உங்களுக்கு இப்போ இந்த பாதகமான வழி சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இருந்து 3-10 சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தற்போது உள்ள கிரக அமைப்பு தான். இது தற்காலிகம் தான். அடுத்த வாரம்லாம் மாறிடும். சரிங்களா? சிறு லக்னத்திற்கு 3-10 யோகத்துக்கு கொடுக்கக்கூடியவன் அல்ல, பாதிப்பு தரக்கூடிய. சரிங்களா? ஆக இந்த அமைப்பு கொஞ்சம் சில காலங்கள் தான். மற்ற யோகமான கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு. வெற்றி என்பது உறுதி, அதில் மறுக்க முடியாத உண்மை. மேலும் தொழில் வியாபாரங்கள், வருமானங்கள், புதிய பதவிகள், புதிய தொழில்கள், புதிய வெற்றிகள், நல்ல கல்வி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல குடும்பத்தில் சில அமைதி குறைவு இருந்தாலும் சில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பெண்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள். பெண்களால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றபடி நல்ல ஒரு மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு. சரிங்களா? ஆக இந்த வாரத்தினுடைய நிறை குறைகள், அதாவது யோகங்கள் எப்படி, பாதகங்கள் எப்படி அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இப்போ இதற்குரிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளை வழிபடுவது, விநாயக பெருமானை வழிபடுவது, முருகனை வழிபடுவது. சரிங்களா? இந்த தெய்வத்தை வழிபட்டு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அடுத்தது உக்கிரகமான காளியை வழிபடுவது. இந்த காலத்தில் உக்கிரகமான காளியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது பொதுப்பலன். சிம்மராசி நேயர்களே, இது ஒரு பொதுப்பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை தெளிவாக திருப்தியாக பார்த்துக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.